வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஃபீபா நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இணையத்தின் வழியாய் உங்களோடு இணைய ஆண்டவர் கொடுத்த இன்னும் ஒரு வாய்ப்புக்காய் அவரை துதிக்கிறேன். இந்த வாரத்தின் தொடர் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட கருப்பொருள் கர்த்தருடைய ஜெபம். பரமண்டல ஜெபம் என்று பொதுவாக அழைக்கப்படுகிற இந்த ஜெபத்திலே 7 விண்ணப்பங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களிலே காணப்படும் இந்த ஜெபம் ஒரு மாதிரி ஜெபம், a மாடல் பிரேயர். அத்தோடு எல்லா ஜெபங்களிலும் முதன்மையான ஜெபம் என்றும் கூறலாம். இதிலே காணப்படுகின்ற முதலாவது விண்ணப்பம் 9ஆம் வசனத்தில் வருகிற உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பதாகும். இது பிதாவாகிய தேவனுக்கும் அவரை ஆராதிப்பவருக்கும் உள்ள உறவினை குறிப்பதோடு பயபக்தியுடன் கூடிய மனப்பாங்கையும் குறிக்கிறது. பரிசுத்தப்படுத்துவது என்றால் பிரித்தெடுத்து தூயதாக்குவது அல்லது புனிதமாக்குவது என்று பொருள்படும். இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது முதலாவதாக பிதாவாகிய தேவன் தம்முடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவாராக என்று ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுத்தப்படுவதுதான் மிகவும் முக்கியமானது. எந்தெந்த விதங்களிலே பிதா தம்முடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என நாம் விரும்புகிறோம்? இணையத்திலே ஒரு எழுத்தாளர் இப்படியாக எழுதுகிறார்: இயேசுவானவர் பிதாவினிடத்தில் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபிக்கும்போது பிதாவின் பரிசுத்தத்தையும் மகிமையையும் வெளிப்படுத்தும் விதமாய் பிதா செயல்படும்படியாய் கேட்கிறார். பிதா எவ்வாறு இப்படி செயல்படுகிறார்? பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும் பரிசுத்தமுள்ள ஜனங்களை உருவாக்கி சுவிசேஷத்தை அறிவிக்கவும் நற்கிரியைகளை செய்யவும் அவர்களை வழிநடத்துகிறார். இது அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. அடுத்து, நம்முடைய பெயர் என்பது நமது அடையாளம், நமது மதிப்பும் கூட. அதனை யாரும் தவறாக உச்சரிப்பதையோ தவறாக எழுதுவதையோ நாம் விரும்புவதில்லை. அதை போலவே பிதாவுடைய நாமம் அவரது அடையாளம், அவரது குணாதிசயம், அவரது செயல்கள். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று சங்கீதம் 23:3 தாவீது சொல்லும்போது அவர் தன்னை கர்த்தர் நடத்திய விதத்திலே கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுகிறது என்று கூறுகிறார். பிதாவினுடைய நாமம் இவ்வுலகிலே அவருக்கு புகழும் மகிமையும் உண்டாகத்தக்கதாக பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டிய ஒன்று. எனவேதான் இயேசு கிறிஸ்து உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்ததாக இவ்விண்ணப்பம் முதலாவது விண்ணப்பமாக வைக்கப்படுவதன் நோக்கம் என்ன? ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய கவனத்தை நம்மை விட்டு, நம்முடைய தேவைகளை விட்டு தேவனுடைய பக்கமாய் திருப்புவதற்காகத்தான் இது. இது பிதாவை பற்றியது, அவரது பரிசுத்தத்தை பற்றியது, இவ்வுலகில் அவர் செயல்படும் விதத்தை பற்றியது. எனவே நாம் யாரிடம் ஜெபிக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாக ஜெபிக்க வேண்டும் என்றுதான் இதனை முதல் விண்ணப்பமாக வைத்திருக்கிறார். அவர் நம்மீது அன்பு செலுத்தும் பிதா. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நம்மை அழைக்கிறார். தேவன் பரிசுத்தமுள்ளவர், எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரானவர் என்பதால் இவ்வுலகம் அவருடைய பரிசுத்தத்தையும் மகிமையையும் காண வேண்டும் என்று ஜெபிப்பதே நம்முடைய முதல் ஜெபமாக அமைய வேண்டும் என நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாம் ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? இந்த விண்ணப்பத்தின் மூலம் கடவுளுடைய நாமம் எல்லாவற்றிற்கும் மேலானது, பரிசுத்தமானது என அங்கீகரித்து அறிக்கையிடுகிறோம். கடவுளுடைய நாமம் மிகவும் தனித்துவமான மதிப்புமிக்க நாமம், உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் உயர்ந்த பரிசுத்தமான நாமம் என்பதையும் ஏற்றுக்கொள்ளுவது. அது மட்டுமல்ல,
என் வாழ்வின் மூலம் அவர் நாமம் இன்னும் மகிமைப்பட வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொண்டு நமது பொறுப்பை உணர்ந்தவர்களாக இருக்கவும் அழைக்கப்படுகிறோம். அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாமும் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க நம்மை ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தராகிய கிறிஸ்து தாமே இந்த கிருபையால் நம்மை நிரப்புவாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.